நடப்பு நிகழ்வுகள் 23/8/2024 அன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், கருணாநிதி நூல்கள். அதாவது முன்னாள் முதல்வராக இருந்தவர் கருணாநிதி அவர்கள், அவருடைய நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. முன்னாள் முதல்வராக இருந்தவர் கருணாநிதி அவருடைய நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? 15 வயதில் அவரை பற்றி பாருங்கள். அதாவது கருணாநிதி அவர்களை பற்றி பார்த்தீங்கன்னா 15 வயதில் அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா மாணவர் நேசன் அப்படின்ற ஒரு கையேடு எழுதுகிறார். முதல்ல குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இளமை பலி அப்படின்ற கட்டுரை, இதான் முதல்ல எழுதின கட்டுரை. யார்? கருணாநிதி அவர்கள் முதல்ல எழுதின கட்டுரை நூலோட பேர் என்னன்னா இளமை பலி. அதான் முதல் கட்டுரை. அவர் திராவிட நாடு என்ற இதழில் எழுதுகிறாரு. இந்த திராவிட நாடு பத்திரிகை யாரோட இதுனா பேரறிஞர் அறிஞர் அண்ணாவுடைய பத்திரிகை. அவருடைய பத்திரிகை தான் இளமை பலி என்ற கட்டுரையை முதல்ல எழுதியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 15 வயசுல அவர் என்ன பண்ணிக்கிறார், மாணவ நேசன் என்ற அவருடைய கையேடு எழுதியிருக்கிறாரு. அப்போ 15 வயதுலேயே ஆரம்பிச்சுக்கிறார், அவருடைய பயணத்தை ஆரம்பிச்சுக்கிறாரு. என்னதான் அரசியலில் ஒரு பெரிய ஆளுமை கொண்டவராக இருந்தாலும் தமிழ்லேயும் பெரிய ஆளுமை கொண்டவராக தான் விளங்கியிருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 15 வயதுலேயே அவர் வந்து அவருடைய அந்த எழுத்து பதிப்பு ஆரம்பிச்சுக்கிறார். அப்போ அது மாதிரி பார்த்தா இவர் மொத்தமாக வந்து 15 புதினம் எழுதுகிறாரு, 20 நாடகம் எழுதுகிறாரு, 15 சிறுகதை எழுதுகிறார். இது மட்டும் தனியாக தெரிஞ்சுங்க, ஏன்னா எப்படி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இதை மட்டும் தெரிஞ்சுங்க. 15 புதினம் எழுதுகிறாரு, 20 நாடகம் எழுதுகிறாரு, அதே போல் 15 சிறுகதை. அப்போ 15 புதினம் சிறுகதை, நாடகம்னு பார்த்தா 20 இருக்குது. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் இவருடைய இந்த முக்கியமானது என்ன பார்த்தா இந்த இளமை பலி என்ற கட்டுரை முதல் கட்டுரை, அதான் அவருடைய முதல் கட்டுரை. அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிங்க, கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 15 வயசில் அவர் ஆரம்பிச்சுக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜகுமாரி என்ற திரைப்படத்துக்கு முதல்ல வசனம் எழுதுகிறார். முதல்ல வசனம் எந்த படத்துக்கு எழுதுகிறார்? ராஜகுமாரி என்ற படத்துக்கு முதல்ல வசனம் எழுதியதாக சொல்லப்படுது. அப்போ இதான் அவருடைய ஒரு சில குறிப்புகளை தான் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் அவருடைய பெரிய ஆளுமையும் நிறைய படத்துக்கெல்லாம் திரைப்படத்துக்கு வசனம் எழுதுகிறாரு. பராசக்தி படம்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அதெல்லாம் வசனம் அவர் தான் எழுதுகிறாரு. அதான் ஒரு பெரிய தமிழ் மேலே பற்றுக்கொண்ட நபராக தான் விளங்கி இருக்கிறார் கருணாநிதி அவர்கள். அதான் அவருடைய நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நாணயங்கள்லாம் வெளியிட்டாங்க, 100 நாணயங்கள்லாம் மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? முக்கியமானது பார்த்தீங்கன்னா கருணாநிதி நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இளமை பலி இந்த கட்டுரை முக்கியமானது. முதல்ல எந்த திரைப்படத்துக்கு வசனம் என்ன? ராஜகுமாரி. இது மாதிரி தெரிஞ்சுங்க. மேக்ஸிமம் தெரிஞ்ச இது 15 புதினம், 20 நாடகம், 15 சிறுகதை. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுனா போதும். அது அந்த அளவுக்கு இது மட்டும் நம்ம ரொம்ப முக்கியமானது, இம்பார்ட்டண்டான தமிழ்நாட்டில் கண்டப்ஸில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாபர் நிறுவனம் ஆலை திண்டிவனத்தில் தொடங்குறாங்க. திண்டிவனம் சிப்காட்டில் தொடங்குறாங்க. 400 கோடி முதலீட்டில் ஒப்பந்தம் போட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சரோட ஒப்பந்தம் போட்டு இந்த நிறுவனம் ஆலை வந்து தொடங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுங்க, திண்டிவனத்தில் சிப்காட்டில் தொடங்குறாங்க. அது மட்டும் போதும். அதில் அதிகமாக அந்த அளவுக்கு அது தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுமன் சிலை 90 அடி உயரம். சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இது வந்து ஏன்னா இது எதனால் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தொடங்கியிருக்கிறாங்க. இந்த சிலை நிறுவிக்கிறாங்க. அமெரிக்காவில் ஈஸ்டர்ஸ் அப்படின்ற இடத்துல அந்த சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு, நிறுவப்பட்டிருக்கு. இந்த சிலையோட பேர், இந்த அனுமன் சிலைக்கு ஒற்றுமையின் சிலைன்னு பேர் அப்படி வச்சுக்கிறாங்க. ஏன் இந்த ஒற்றுமையின் சிலை வச்சுக்கிறாங்கன்னா ராமரும் சீதையை ஒன்றுபடுறதுக்கு இவர் தான் உறுதுணையாக இருந்திருப்பார். இந்த ராமாயண கதை பார்த்தா தெரிஞ்சிருக்கான். அதனால் அவர் அந்த சிலைக்கு பேர் ஒற்றுமையின் சிலைன்னு வச்சுக்கிறாங்க. எங்கே இருக்காங்கன்னா அமெரிக்காவில் ஈஸ்டர்ஸ் அப்படின்ற இடத்துல நிறுவப்பட்டிருக்கு. 90 அடி உயர சிலை. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சிங்க. நம்ம ஒரு ராமாயண கதையில் வர அனுமனுடைய சிலையை வந்து அந்த அமெரிக்காவில் நிறுவிக்கிறாங்கல்ல, அதனால் அது ஸ்பெஷல். அதனால தான் அந்த சிலை எங்கே நிறுவிக்கிறாங்க, 90 அடி இது 4வது பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா கேம்ஸ் நடந்தது இல்லை, கேலோ இந்தியா கேம்ஸ். அந்த கேம்ஸ் வந்து அதை வந்து ஒரு புக்காக வெளியிட்டுக்கிறாங்க. சென்னையில் நடைபெற்றது இல்லை, அதை வந்து இப்போ ஒரு புக்கை எப்படி வெளியிடுவாங்க, எப்படி எத்தனை பேர் கலந்துனாங்க, அது எப்படி ஜெயிச்சாங்க அப்படிலாம் போடுவாங்களா, அதுமாதிரி அந்த புக்கை வெளியிட்டுக்கிறாங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்தது இந்த கேமு. அப்போ மு க ஸ்டாலின் தான் அப்போ அந்த புக்கை வெளியிட்டுக்கிறாரு.
நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலம். ஓகேவா, 2வது இடம், நம்ம 2வது இடத்துல இருக்கிறோம். அப்போ இதை தான் பேஸ் பண்ணி அப்படியே அந்த ஸ்டோரியாக அந்த புக்கு எழுதிக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த கேமை வச்சு தான் அந்த புக்கு எழுதி வெளியிட்டுக்கிறாங்க. தெரிஞ்சுங்க. அந்த ஃபியூச்சர் இஸ் ஹியர், கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023 இதான் புக்கோட நேம். இதை வெளியிட்டு யாருன்னா தமிழ்நாடு அரசு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இந்த தெரிஞ்சு வச்சுங்க. இந்த ஆப்ஷன்லேயே உங்களுக்கு தெரியும், இந்த கேலோ இந்தியா யூத் கேம் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு டப்பு ஞாபகம் வந்துடும். தமிழ்நாடு தானே, தெரிஞ்சு வச்சுங்க. ஃபியூச்சர் இஸ் ஹியர், கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023 மு.க.ஸ்டாலின் அவர் வெளியிட்டுக்கிறாங்க. 38 இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஜனவரி மாதம் நடந்து இந்த கேமை தெரிஞ்சுங்க. 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலம், 2வது இடம் நம்ம அந்த கேமில். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு மட்டும் கேட்பாங்க. இந்த புக்கு வெளியிட்டது யார், இல்லை முதல்வர் பேர் கேட்பாங்க. அப்படி தான் கேட்பாங்க, வேறு இதில் இது 2வது இடமா என்னன்னு கேட்கலாம், வேணும் வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், விஞ்ஞான் ரத்னா, அதாவது வந்து விருது வழங்கியிருக்காங்க. அறிவியல் சம்பந்தமான விருது இது. எல்லாரும் விஞ்ஞானிகளுக்காக கொடுக்கப்பட்ட விருது இது. இதில் வந்து நம்ம முக்கியமான பேர் மட்டும் எழுதிக்கிறோம், நேம் மட்டும் நம்ம எழுதிக்கிறோம். அவங்க எங்கே வேலை செய்கிறாங்கலாம் நமக்கு தேவையில்லை, பெரும்பாலும் அதை கேட்க மாட்டாங்க. ஓகேவா, நம்ம எங்கெங்கே என்னென்ன யார் விருது வாங்கிறாங்கன்னா, ஆனால் அதிகமாக நம்ம பேப்பர் வாங்கியிருப்பாங்க. இங்கே பாருங்க, விஞ்ஞான் ரத்னா விருது வந்து கோவிந்தராஜன் பத்மநாபன் அவர் வாங்கிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் உயர் விருதாக கருதப்படுது. விஞ்ஞான் ரத்னா அது கோவிந்தராஜன் பத்மநாபன் அப்படின்றவர் வாங்கியிருக்கிறார் இந்த ஒரு விருது. அதுக்கப்புறம் பார்த்தா விஞ்ஞான் ஸ்ரீ அப்படின்ற விருது, இது ஒரு விருது தனி விருது. விஞ்ஞான் ரத்னா அந்த ஒரு விருது, அதை வாங்க வந்தாங்க கோவிந்தராஜன் பத்மநாபன். சரிதானா? அதுக்கப்புறம் பார்த்தா விஞ்ஞான் ஸ்ரீ, இதை மொத்தம் 13 பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் குறிப்பிட்ட பேர் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, மற்ற பேர் நமக்கு தேவையில்லை. இந்த பேர் மட்டும் நாங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுங்க மொத்தம். ஆனால் இந்த பேர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த நேம் வந்து ரொம்ப முக்கியமாக கோவிந்தராஜன் பத்மநாபன் இருக்குல்ல, இந்த நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஞ்ஞான் ரத்னா விருதுக்கு இவர் தான் கொடுத்துக்கிறாங்க அப்படின்றது இதான் உயர் விருதாக கருதப்படுது. அப்போ இந்த நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க வந்து 13 பேர் ஞாபகம் இல்லை, ஜஸ்ட் இந்த 4 மெம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அன்னபூர்ணா சுப்பிரமணியம், இவங்க ஒரே மெம்பர் தான். அன்னபூர்ணி சுப்பிரமணியம், அனந்த ராமகிருஷ்ணன், அவேஷ்குமார் தியாகி, சையது வாஜி அகமது நக்கி, இது ஒரே நேம். இதை நம்ம பென் பண்ணி எழுதிக்கிறேன், கட் பண்ணி எழுதிக்கிறேன், அங்கே தெரியாது அங்கே கேமரா, அதனால தான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, சையது வாஜி அகமது நக்கி, இது ஒரே நேம். இது அப்படியே 4 பேர் மட்டும் மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த என்னன்னா 13 பேருக்கு மொத்தமாக கொடுத்துறாங்க. அந்த விஞ்ஞான் ஸ்ரீ வந்து 13 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கர் விருது, இங்கே பாருங்க, ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கர் விருது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம விழுப்புரத்தை சேர்ந்த வீரமுத்துவேல் விஞ்ஞானி தெரியல, இவருக்கு தெரியாத ஆளு இப்போ இருக்க மாட்டாங்க. விழுப்புரத்தை சேர்ந்தவர், இவருக்கு கொடுத்துக்கிறாங்க அந்த விருது. சந்திரயான் 3 திட்ட இயக்குனராக செயல்பட, அதனால் இந்த விருது இவருக்கு கொடுத்துக்கிறாங்க. இந்த நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த விருதோட பேர் நான் வச்சுக்கோங்க, ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கர் விருது வீரமுத்துவேல். இங்கே விஞ்ஞான் ஸ்ரீ, இங்கே விஞ்ஞான் ரத்னா. இந்த நேம் ரொம்ப முக்கியமாக, ஏன்னா மாற்றிடக்கூடாதுல்ல. இப்போ விஞ்ஞான் ரத்னாவுக்கு இவர் கேட்டார், அதனால் வந்து தெரிஞ்சுங்க, ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கர் வீரமுத்துவேல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஞ்ஞான் யுவ சாந்தி அப்படின்ற விருது, விஞ்ஞான் யுவ சாந்தி அந்த விருது பேர். இது எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 18 பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே 13 பேர். விஞ்ஞான் ஸ்ரீ எத்தனை பேருக்கு? 13 பேருக்கு. இங்கே விஞ்ஞான் யுவ சாந்தி வந்து 18 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஐயா, ராக்ஷி மேத்யூ கோல், இது ஒரு நபர். ராதாகிருஷ்ணன் காந்தி, பிரபு ராஜகோபால், இந்த 3 மெம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 மெம்பர் இங்கே மென்ஷன் பண்ணி, ஆனால் 18 பேர் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தா இந்த 3 நேம், இந்த 4 நேம் தெரிஞ்சு மட்டும் வச்சுங்க. ஆனால் இது ரொம்ப 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 முக்கியமானது. அந்த ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கார விருது வந்து வீரமுத்துவேல், இவருக்கு கொடுக்கப்பட்ட விருது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதே போல் வந்து விஞ்ஞான் ரத்னா கோவிந்தராஜன் பத்மநாபன், இந்த விருது யாருக்கு கொடுக்கப்படுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த விஞ்ஞான் விருது கொடுத்துறாங்கன்னா, இந்த 23/8/2024 விஞ்ஞான் தினம் விண்வெளி தினமான அனுசரிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அந்த நாளில் வந்து இந்த விருதுலாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இந்தியாவின் விண்வெளி தினம் அறிவிக்கப்பட்டு, அதனால் வந்து இந்த தேதியில் வந்து எல்லாருக்கும் விருது கொடுத்துருக்காங்க. அதை நல்லா அதில் நோட் பண்ணி தெரிஞ்சிங்க. ஆர்டிக்கலை கூட போட்டுறாங்க, விண்வெளி நாள் அப்படின்னு ஆர்டிக்கலே போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு பேஜே கொடுக்குறாங்க. ஆனால் தெரிஞ்சுங்க, இந்த விருது வந்து 23ஆம் தேதி தான் எல்லாரும் கொடுத்துக்கிறாங்க.
அந்த விண்வெளி நாளை கொடுக்கணும். அந்த ஆகஸ்ட் 23 விண்வெளி நாளாக ஃபஸ்ட் இயர் இப்போ தான் கொண்டாடுறோம். நம்ம ஃபஸ்ட் இயர் இப்போ தான் கொண்டாடுறோம். சந்திராயன் 3னால அந்த சந்திராயன் 3 வெற்றிகரமாக எடுத்தனால அந்த ஆகஸ்ட் 23 நம்ம விண்வெளி நாளாக அறிவித்து இந்தியா வந்து கொண்டாடப்படுது. இதுதான் ஃபஸ்ட் இயர் கொண்டாடப்பட்டிருக்கு. அதனால் விருதுலாம் கொடுத்துக்கிறாங்க. இந்த விருது அறிவிக்கப்பட்டு இப்போ முதல் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த விருதுலாம் இப்போ முதல் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிதானா? இதில் ஃபஸ்ட்டு இன்னைக்குன்னு பார்த்தா கண்டுபிடிச்சது ரொம்ப முக்கியமானு பார்த்தோன்னா இதுதான் கருணாநிதி நூல்கள் நாட்டுடைமை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தெரிஞ்சு வச்சுங்க. இந்த இளமை பள்ளி கட்டுரை, இந்த ஃபஸ்ட்டு கட்டுரை அவர் அதை தெரிஞ்சு வச்சுங்க. பாப நிறுவனம். ஆனால் இந்த அனுமன் சிலை 90 அடி இருக்குல்ல, இது கொஞ்சம் தெரிஞ்சு, ஏன்னா அமெரிக்காவில் நிறுவப்பட்டிருக்கு. அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டாக கூட இருக்கலாம். தெரிஞ்சு வச்சுங்க. இது அமெரிக்கன் ஈஸ்டர்ஸ். இந்த புக்கோட நேம் தெரிஞ்சு ஃபியூச்சர் இஸ் ஹியர் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023. இந்த கேம் இந்த நூல் இது புக்கு வெளியிட்டுக்கிறாங்க. ஸ்டாலின் அவர் வெளியிட்டு அது தெரிஞ்சுங்க. அப்புறம் இந்த விஞ்ஞான ரத்னா விருது கோவிந்தராஜ பத்மநாபன். விஞ்ஞான் ஸ்ரீ 13 பேர். ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கர் இதான் வந்து வீரமுத்துவேல். இவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணிங்க. விஞ்ஞான் யுவசாந்தி 18 பேர். இந்த நேம் ரொம்ப தெரிஞ்சுங்க. ராட்சி மேத்யூ கோல், ராதாகிருஷ்ணன் காந்தி, பிரபு ராஜகோபால். இந்த விஞ்ஞான ஸ்ரீ விருது வாங்கினவங்க ஒரு சில பேர் மட்டும் தெரிஞ்சுங்க. அன்னபூர்ணி சுப்பிரமணியம், அனந்த ராமகிருஷ்ணன், அவேஷ் குமார் தியாகி, சயீது வாஜி அகமது நக்வி. அதனால் இதான் என்னுடைய கண்ட பஸ். டுமாரோ சந்திக்கலாம். தேங்க்யூ. தேசிய விண்வெளி நாள். தேசிய விண்வெளி நாள் 23 கொண்டாடுறாங்க. இந்தியாவின் தேசிய விண்வெளி நாள் அப்படின்னு சொன்னால் 23 ஆகஸ்ட் மாதம். இதான் ஃபர்ஸ்ட் இயர் கொண்டாடுறது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் கொண்டாடுறாங்க. சரிதானா? இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் கொண்டாடுறாங்க. ஏன்னா போன வருஷம் தான் நம்ம சந்திராயன் 3 விண்ணுக்கு செலுத்தணும். அப்போ அது லான்ச் ஆன நாள் தான் வந்து அந்த ஆகஸ்ட் 23 அது தரையிறங்க நாள். அந்த நாள் தான் வந்து இப்போ தேசிய விண்வெளி நாளாக வந்து மோடி அவர்கள் அறிவித்தாங்க. அதனால் இன்றைக்கி இந்த தினத்தை வந்து ஃபஸ்ட்டு இந்த வருஷம் கொண்டாடிக்கிறாங்க. அதனுடைய சிம்பிளான ஆர்டிக்கல் என்னென்ன நடந்தது, விண்வெளி எப்போ தொடங்கப்படுதுன்னு கொடுத்துக்கிறாங்க. அதில் முக்கியமானதை மட்டும் நம்ம இதில் எழுதியிருக்கிறோம். அதாவது மெயின் செய்யாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் ஒரு குறிப்பிட்ட ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மட்டும் தான் எழுதிக்கிறேன். பிட்வீன் கேப்பில் நடந்ததை நான் எழுதலை. அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக எழுதலை. ஏன்னா கொஸ்டின் கேட்டால் கூட இது எழுத அதிகமாக கேட்பாங்க பெரும்பாலும். இதே நீங்கள் டீட்டெயிலாக எழுதினாவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து 1969 ஃபஸ்ட்டு நம்ம விண்வெளி உருவாக்கப்பட்டிருக்கோம். இஸ்ரோ வந்து எப்போ உருவாக்கப்பட்டா 1969 உருவாக்கப்பட்டிருப்பாங்க. நான் ஒரு குறிப்பிட்ட நாள் முன்னே பார்க்கும்போதெல்லாம் நம்ம விண்வெளி ராக்கெட் ஏவுதளத்துக்கு இந்த ரோல் பண்ணி எடுத்து போகிறாங்கல்ல அந்த ராக்கெட்டை, அதுக்கே ரொம்ப சிரமப்பட்டதாக சொல்லப்படுது. அப்போல்லாம் நம்மளை பார்த்து வெளிநாடுகள்லாம் வேறு மாதிரி பார்த்த விஷயம் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டாப் லெவலில் இன்றைக்கி இருக்கிறோன்னா நம்மளோட வளர்ச்சி சொல்லாமல் அதை ஒரு சாதாரணமாக சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நம்ம பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்கிறோம். அப்போ 1969 இஸ்ரோ உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போலேருந்து டெவலப் ஆகி இன்றைக்கி சந்திராயன் 3 நிலவில் செயற்கைக்கோளை தரையிறக்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம முன்னேறிக்கிறோம். 4வது நாடாக இருக்கிறது. அது தென்துருவத்தில் இறங்கிறது நம்ம ஃபஸ்ட் நாடு. சரிங்களா? அது கண்டபட்சம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் 1975 ஏப்ரல் மாதம் 19 தான் ஆரியப்பட்டான்ற செயற்கைக்கோளை ஏவப்பட்டிருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஏவனை மட்டும் தான் எழுதிக்கிறேன். அது பிறகு இப்போ ரீசெண்டாக என்ன நடந்தது அதை மட்டும் நான் முக்கியமாக தான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு நடந்தது தெரிஞ்சுங்க. 1975 ஏப்ரல் 19 ஆரியப்பட்டா ஏவப்பட்டிருக்கு. நம்ம புக்கிலே கொடுத்துக்குறாங்க. ஸ்கூல் புக்கிலே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் புக்கில் எப்பப்போ என்னென்ன ஏவப்பட்டிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மங்கள்யான் எப்போ, ஜிசாட்டு, ஆரியப்பட்டா, சந்திராயன் 1, சந்திராயன் 2 எப்பப்போ ஏவப்பட்டிருக்கு எல்லாமே டேட்டு புக்லேயும் கொடுத்துருக்காங்க. எதனால சும்மா அந்த ஆர்டிக்கல் நம்ம பேப்பரில் வந்தாலும் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகே.
இப்போ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு மட்டும் எழுதிக்கிறேன். இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ராஜ்கட் விட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் எழுதல. அதுக்கப்புறம் நான் ரீசெண்டாக வந்ததை மட்டும் தான் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ இது 2023 இப்போ நடந்த இந்த 2023 இப்போ 2023 ஜூலை 14 தான் சந்திரயான் 3 ஏவப்பட்டது. அது ஏவப்பட்டு ஜூலை மாதமா அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 23 தான் தரையிறங்கிச்சு நிலவில். அப்போ அந்த நாள் தான் நம்ம தேசிய விண்வெளி நாளாக கொண்டாடுறோம். அப்போ 2023 ஜூலை 14 சந்திரயான் 3 ஏவப்பட்ட நாள்னு தெரிஞ்சிருக்கணும். என்னைக்கு தரையிறங்கிச்சு அந்த டேட்டும் நமக்கு தெரிஞ்சிடணும். ஓகேவா? 2023 ஜூலை மாதம் 14 சந்திரயான் 3. ஓகே. அதே போல் 2023 செப்டம்பர் மாதம் 2 ஆதித்யா L1 ஏவப்பட்டது. இப்போ இந்த 2023 ஜூலை 14 சந்திரயான் 3 இயக்கப்பட்டதுக்கு யார் திட்ட இயக்குனராக இருந்தாலும் வீரமுத்துவேல் என்றவர். இவர் தான் விழுப்புரத்தை சேர்ந்தவர். சந்திரயான் 3க்கு திட்ட இயக்குனராக இருந்திருப்பார். அதே போல் 2023 செப்டம்பர் 2 ஆதித்யா L1 ஏவப்பட்டதில்ல, அதுக்கான திட்ட இயக்குனர் யார் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா நிகர் ஷாகி. ஆதித்யா L1 அதுக்கான திட்ட இயக்குனர் அவங்க தான், நிகர் ஷாகி. இவங்க என்னென்ன ஊரெல்லாம் சொல்லிக்கிறாங்க, அதெல்லாம் நான் முக்கியமான மண்டையை எழுதிக்கிறேன். சரிதானா? அவங்க நிகர் ஷாகின்னா ஆதித்யா L1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்னென்ன ஃபியூச்சரில் என்னென்ன எப்படி செயல்பட போகுது இஸ்ரோ அப்படின்றத கொடுத்துக்கிறாங்க. அதாவது 2025. ஓகேவா? அப்போ வந்து சுக்ரியான் என்ற செயற்கைக்கோள் ஏவப்படும். அது வந்து வெள்ளிக்கோளை ஆய்வு பண்ணுறதுக்காக ஏவப்படுற ஒரு செயற்கைக்கோளாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி. அப்போ 2025 சுக்ரியான் என்ற செயற்கைக்கோள் ஏவப்படப்படுது. அதே போல் 2026 இது 6 இது 2026 மங்கள்யான் 2. அப்போ 2026 ஏவப்படும் அப்படி சொல்லிக்கிறாங்க. 2026 ககன்யான் ஏவப்படும் சொல்கிறாங்க. 2028 சந்திரயான் 4. இப்போ சந்திரயான் 3 விட்டோம்ல, அப்புறம் சந்திரயான் 4 விடுறாங்களாம். அது எப்படின்னு கேட்டால் 2028. நீங்கள் ஷார்ட்கட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 4ங்கிறாங்க, அப்போ டபுளாக போட்டு 8 2028. ககன்யான் வந்து 2026. மங்கள்யான் 2 2023 ஜூலை 14 சந்திரயான் 3 ஏவப்பட்டிருக்கு. அதே 2023 செப்டம்பர் 2 ஆதித்யா L1 ஏவப்பட்டிருக்கு. 2023 ஜூலை 14 சந்திரயான் 3யோட திட்ட இயக்குனர் யாருன்னு கேட்டீங்கன்னா வீரமுத்துவேல். அதே போல் ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் பார்த்தீங்கன்னா நிகர் ஷாகி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2025 சுக்ரியான் என்ற செயற்கைக்கோள் ஏவப்படுது. இதுங்கன்னா வெள்ளிக்கோள் ஆய்வு பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தா 2026 மங்கள்யான் 2 ஏவப்படும் சொல்லிக்கிறாங்க. 2027 ககன்யான். 2027 சந்திரயான் 4. 2028 to 35 பார்த்தீங்கன்னா விண்வெளி குடில் அமைக்கும். அதாவது ஸ்பேஸில் இப்போ தங்குறாங்கல்ல, அந்த மாதிரி விண்வெளி குடில் அமைக்கப்படும் அப்படின்னு எப்போ 2028 35 அது அமைக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. மோடி அவர்களும் இந்த தேசிய விண்வெளி நாளை அறிவிக்கும் போது அந்த குடியில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த இயர் வந்து 2028 to 2035 அதுக்குள்ள பிட்வீன் கேப்பில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. திட்டங்கள் எப்பப்போ செயல்படும் அப்படின்றத இயர் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் 2025 சுக்ரியான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. சுக்ரியான் வெள்ளிக்கோள் ஆய்வு பண்ணதுக்கு 2025 ஏவப்படும். 2026 மங்கள்யான் 2 ஏற்கனவே மங்கள்யான் ஒன்று விட்டுக்கிறாங்க. இது மங்கள்யான் 2 இது 2026. 2027 ககன்யான். அதுக்கப்புறமா 2027 சந்திரயான் 4. 2028 to 35 விண்வெளி குடியில் அமைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோவில் வேலை செஞ்சவங்களை யாரெல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறாங்க அவங்கள பற்றி சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுங்க. இப்போ வந்து தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினம் 2வது ஏவுதல் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரெடி பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஒர்க்கு ஃபினிஷிங்கால. அதை தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினம் அந்த இடத்துல இப்போ எப்படி அங்கே ஏவப்படுறாங்களோ அதே போல் இங்கேயும் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறாங்க 2வதா. அதே மாதிரி வந்து அப்துல் கலாம் நம்ம யார் என்னென்ன திட்டத்துக்கு இயக்குனராக இருந்துக்கிறாங்க பாருங்கள். அப்துல் கலாம் வந்து ரோகிணி 2 அதனுடைய திட்ட இயக்குனராக இருந்துக்கிறார். அது ஏவத்துக்கு. நிகர் ஷாகி ஆதித்யா L1 பார்த்தோம். மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அவங்க வந்து சந்திரயான் 1 ஏவத்துக்கு திட்ட இயக்குனராக இருந்திருப்பாங்க. அர்ணன் அப்படின்னு சொல்கிறவங்க மங்கள்யான் திட்டத்துக்கு திட்ட இயக்குனராக இருந்துக்கிறாரு. வனிதா முத்தையா அவங்க சந்திரயான் 2க்கு திட்ட இயக்குனராக இருந்துக்கிறாங்க. வீரமுத்துவேல் சந்திரயான் 3 திட்ட இயக்குனர். சிவன் தலைவராக இருந்துக்கிறார். இப்போ சிவன் இருந்தார்ல, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து சோம்நாத் அவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னே யார் இருந்தா? சிவன் தான் இருந்தார். அவர் தலைவராக இருந்துக்கிறாரு. வளர்மதின்றவங்க ஜிசாட் 12 அதனுடைய செயற்கைக்கோளுக்கு திட்ட இயக்குனராக செயல்பட்டுருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து எந்தெந்த திட்டத்துக்கு யார் திட்ட இயக்குனராக இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது. ஏன்னா
ஆப்ஷனில் நம்மளுக்கு எந்தெந்த திட்டத்துக்கு யார் யார் திட்டங்கள் செயல்பட்டாங்க அப்படின்றும் கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா ஒரு தினம் கொண்டாடப்படுறது இதை இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கொண்டாடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு இதை தான். அதனால் நல்லா இதனுடைய அனைத்து விஷயமும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடணும். அதனால தான் இதை இந்த திட்டத்தில் வந்து பாதி வந்து அதாவது சந்திராயன் 3, சிவன் அவர்கள், மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், அப்துல் கலாம் இவங்களாம் வந்து நம்ம தமிழ் புக்கில் இருக்கிறாங்க. இருந்தாலும் எக்ஸ்ட்ரானா கோர்வையாக பார்க்கும்போது எப்படி இருக்குது இந்த தினத்தினால அதை கொஞ்சம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷினை எதிர்பார்க்கலாம். அதனால் வந்து இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்க. சரிதானே? தேங்க்யூ.